அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845517787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மாந்திரிகத்திலையும் சரி, ஜோதிடத்திலையும் சரி, இன்ன வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கான சொல்யூஷனே கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த கர்மா அப்படிங்கிறது என்ன? இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதை வச்சு சொல்றாங்க? கர்மா தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குங்க. நல்லவனா வாழறதும் கெட்டவனா வாழறதும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மனிதனா பிறந்த அத்தனை பேருமே நல்லவனா வாழணும் மட்டும் தான் நினைப்பாங்க. யாருமே கெட்டவனா வாழணும்னு நினைக்கிறதே கிடையாது. இப்போ நம்மளுடைய வாழ்நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம், கெட்டதும் செஞ்சுருப்போம். அப்போ நம்ம வாழ்நாட்களே இது நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கல்ல. இந்த பூலோகத்தில் மானிட பிறவி எடுத்து நீ நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வாழணுங்கிறது கர்மா தான் தீர்மானிக்கப்படும். கர்மா நிறைய பண்ணிட்டேன், நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்னு தெரிஞ்சா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த கர்மா குறையணும் இருக்குல்ல, ஒரு உயிரை ஒருத்தன் துன்புறுத்தி அதை வேற மாதிரி கொண்டுறாங்கன்னா அந்த கர்மாவை போய் நீங்க ராமேஸ்வரத்திலேயோ காசிலேயோ கரைக்க முடியாது. அது கர்மாவுல ஸ்ட்ராங்கான கர்மா. இப்ப தெரிஞ்சு செய்யற தப்புக்கு கர்மா வேற மாதிரிங்க, தெரியாம செய்யற தப்புக்கு கர்மா வேற மாதிரி. நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க, அந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அன்னதானம் பண்ணலாம். ஏக்க திறனற்ற உயிருக்கு தன்னுயிரா பாவிச்சு நீ அன்னதானமும் அதுக்கு உண்டான உதவிகள் பண்ணும்பொழுது கடவுளுக்கு நிகரானவனா மாற. இப்ப இருக்கிற நம்ம இந்த சொசைட்டில நான்வெஜ் சாப்பிட்டா பாவ கணக்குல வரும், நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு புண்ணிய கணக்குல வரும் அப்படின்னு சொல்றாங்களே சார். இது காய்கறி சாப்பிட்றதும் கர்மா தான், நீங்க நான்வெஜ் சாப்பிட்றதும் கர்மா தான். 50 ரூபா நீங்க செலவழிச்சீங்கன்னா அது உங்களுக்கு 50,000 கூட திரும்ப வரும். இதுதான் விஷயம், இதுதான் கர்மா. கடவுள் உங்களை நோட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கடவுள் செய்யற வேலையை நீங்க செய்யணும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்மீகம் நமக்கு நிறைய பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதற்கான தெளிவான விளக்கங்கள் ஒவ்வொரு நேர்காணலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் மாந்திரிகத்திலையும் சரி, ஜோதிடத்திலையும் சரி, இன்ன வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கான சொல்யூஷனே கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க என்னதான் தானம் தர்மம் புண்ணியங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாலும் அதை உங்களால் அவ்வளோ ஈஸியாக கழிக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கர்மா அப்படிங்கிறது என்ன? இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதை வச்சு சொல்கிறாங்க? இப்போ கர்மாவை நம்ம கணக்கிட்டோம்னா ஒரு நாயை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நிறைய நாய்ங்க இருக்குது. சில பேர் வீட்டில் மட்டும் மாதத்துக்கு ₹1,00,000 செலவு பண்ணுற நாயும் இருக்குது. அதுக்கு மெடிசனு, பாதுகாப்பு, இதெல்லாம். நாயாக பிறந்தாலும் நல்லா வாழ்கிற நாய்க்கு கர்மா. பூனையை எடுத்துக்கங்க. சில பேர் வீட்டில் செல்ல பிராணியாக பூனை இருக்குது. மாதம் 50,000 1,00,000 வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. மனிதனாக பிறந்து ஒரு தரம் மட்டும் சாப்பிட்றது, 2 தரம் மட்டும் சாப்பிட்றது, பிளாட்பாரத்தில் படுத்திருக்கிறது, யாசவம் வாங்குறது, இது கர்மா. சரிங்களா? இப்போ பூனைக்கும் கர்மா இருக்குது, நாய்க்கும் கர்மா இருக்குது, புறாக்களுக்கு கர்மா இருக்குது, மனிதனுக்கு கர்மா இருக்குது. எத்தனை பேர் நம்ம கோடீஸ்வரனா இங்கே கர்மாவை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வாழுற மாதிரி வர்றாங்க இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் பிறக்கும் பொழுது ஒருத்தர் 40 வயசில் இறந்து போகிறாரு, ஒருத்தர் 50 வயசில் இறந்து போகிறாரு, ஒருத்தர் 60 வயசில் இறந்து போகிறாரு. காரணம் என்னென்னா போன ஜென்மத்தில் மீதி அந்த கர்மாவை கழிக்க வர்றாங்க. அந்த கர்மா கழிஞ்ச உடனே கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு செட்டியார் இருக்கார், சரிங்களா? கர்மாவை நம்ம அப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு செட்டியார் இருக்காரு. அந்த செட்டியார் என்ன பண்ணுறாருன்னா மாடு ஒன்று வச்சுருக்காரு. அந்த மாட்டிலேருந்து வர்ற பாலை விற்று வசதி வாய்ப்பாக வந்துடுறாரு. ஆனால் நல்லா தான் பார்த்துக்கிறாரு மாட்டை, அதுலாம் ஒன்றும் குறல. அந்த மாட்டுக்கு வயசாகி போச்சு. அப்போ வயசானப்ப அந்த செட்டியாரோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாட்டை கொன்ன பாவம் நமக்கு வேண்டாம், இதை நீங்கள் வித்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செட்டியார் ஒரு வியாபாரியை கொண்டுட்டு அந்த மாட்டை வாங்கி வித்துறாரு. அந்த வியாபாரி என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாட்டை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த மாடு செத்து போகுது. சரிங்களா? அப்போ செட்டியாருக்கும் வயசாகுது, இவரும் இறந்துடுறாரு. இறந்துட்டு மேலே போகிறாங்க. அப்போ மேலே போகும்பொழுது அங்கே தீர்மானிக்கப்படுது கர்மாவை. அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ சொர்க்கத்துக்கு அங்கே மேலே போயிடுறாரு. மேலே போன உடனே அங்கே இவரை பண்ணுறாங்க, நீங்கள் 100% மொத்தத்தில் விஷயம் 98% கர்மா இருக்குது உங்களுக்கு, 2% மட்டும்
புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க. ம். அது என்னன்னா, ஒண்ணு மனைவி சொல்ல கேட்டது, ஓகே. 2வது இந்த மாட்டை கொல்லாதது. ஓகே. இதுதான் ஒரு பண்ணுனது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா, 2 மட்டும் அவர் பண்ணின புண்ணியம் இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்றாங்க நீங்க ஒரு 2 நாள் சொர்க்கத்துல தங்கிக்கலாம். ம். பாக்கி 98 விஷயம் அந்த கர்மாவுக்கு நீங்க நரகத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, நான் அந்த 2 நாள் சொர்க்கத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு குதிரை ஒன்று கேட்குறாரு. ஓகே. அந்த செட்டியார் ஒரு குதிரை ஒன்று கேட்குறாரு. அந்த குதிரை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அங்க இருக்கிற சிவன், பார்வதி, மற்றவங்க எல்லாரையும் அவர் ரவுண்ட் அடிச்சிடுறாரு. ஓகே. மேலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் குதிரையில ரவுண்டு. எத்தனை தடவை அடிக்கிறாருன்னா 2 தடவை அடிக்கிறாரு. ம். அப்போ வந்து உங்களுக்கு இதிகாசத்துல புராணத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, தாய் தகப்பனை சுத்தி வந்தாலே உலகத்தை சுத்தினதா அர்த்தம். ஆமா. ஞானப்பழத்தை வாங்கிட்டு போயிட்டாரு விநாயகர் பெருமான். அப்போ மொத்த தேவர்களையும் ரிஷிகளையும் குதிரையில 2 தடவை ரவுண்ட் அடிச்சிட்டாருன்னா இந்த 98% கர்மாவு டிக் அடிக்கணும். ஓகே. கர்மாவை கழிச்சாகணும். இவர் வந்து நரகத்துக்கு போக முடியாது. ம். அவங்க கர்மாவை இது பண்ணிடணும். அப்போ செட்டியார் சொல்றாரு, நான் வந்து 2 நாள் தான் இங்கே இருக்கலாம்னு சொன்னீங்க, ம். நான் மொத்தமே உங்களை அத்தனை பேரையும் சுற்றி வந்து என் கர்மாவை நான் கழிச்சிட்டேன். ம். இந்த மீதி இருக்கிற நாளுக்கு வந்து நான் நரகத்துக்கு போக முடியாது, ம். நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறார். அப்புறம் அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. ம். ஆமாம், அவன் சொல்கிற கரெக்டு தானப்பா, நம்மளை எல்லாரையும் சுற்றி கர்மா கழிஞ்சு போச்சு, ம். அதனால இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அந்த அப்போ வந்து இந்த மாட்டை கொல்லாததும் மனைவியினுடைய பேச்சை கேட்டதுக்குமே அந்த 98% கர்மாவே டிக் ஆயிடுச்சு. ம். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நாய்களுக்கு, பூனைகளுக்கு, புறாக்களுக்கு, மனிதர்களுக்கு எல்லாமே கர்மா தான். ம். நம்ம இங்கே பிறவி எடுத்து வரும் பொழுது தெருக்குள்ள நிற்கிற நாய்க்கும் சில பேர் வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்கிற நாய்க்கும் என்ன வித்தியாசம்? 2மே நாய் தான். ஆமா. ஆனால் அது கர்மாவோட வந்திருக்கு. சொகுசாக வாழணும். நாயாக பிறந்தாலும் ம். ராஜா மாதிரி வாழணுங்கிறது தான் அதோட கர்மா. ம். பூனையாக பிறந்தாலும் அதை கொஞ்சிறதுக்கு அதுக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ம். ஆனால் மனிதனுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. அப்போ கர்மா தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. ஓகே. இங்கே நல்லவனா வாழறதும் கெட்டவனா வாழறதும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மனிதனா பிறந்த அத்தனை பேருமே நல்லவனா வாழணும் மட்டும் தான் நினைப்பான். யாருமே கெட்டவனா வாழணும்னு நினைக்கிறதே கிடையாது. ம். கர்மா தான் அவனை மாத்துது. ஓகே. கொலைகாரனாகவும், குடிகாரனாகவும், கஞ்சாவுக்கு அடிமையாகவும், போதைக்கு அடிமையாகவும் ம். எவ்வளோ பெரிய விஷயங்களா மாறுது. ஆனால் எந்த தாய் தகப்பனும் தன்னுடைய குழந்தை வந்து திருடனா போகணும், கொலைகாரனா போகணும், கஞ்சாவுக்கு அடிமையாகணும், கொலைகாரனா மாறணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஓகே. அவனுமே நினைக்கிறது கிடையாது. நாளடைவில் கர்மா என்ன பண்ணுதுன்னா அவனை வேற மாதிரி திசை திருப்பிடுது. ஓகே. இப்படி தான் நீ வாழணும், இந்த மாதிரி கெட்ட பேர் எடுக்கணும். இப்போ இந்த உலகத்தை மொத்தமாக தீர்மானிக்கிறது கர்மா தான். இப்போ வந்து நல்லது செஞ்சவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டது செஞ்சவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்போ நம்மளுடைய வாழ்நாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். அப்ப நம்ம வாழ்நாட்களே இது நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதற்கு பாசிபிள் இருக்கா? இப்போ சொர்க்கம் நரகம்னு இருக்காங்கிறது வந்து பேச்சு அடிப்படையில் தான் இருக்க தவிர, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், நான் கொஞ்ச நாள் சொர்க்கத்தில் இருந்தேன், நான் கொஞ்ச நாள் நரகத்தில் இருந்தேன்னு சொல்கிறதுக்கு ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ம். நாங்கள் போயிட்டு வந்து யாரும் சொல்லலைல்ல. ம். நான் லண்டன் போனேன், அமெரிக்கா போனேன், சிங்கப்பூர் போனேன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. ம். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. கருட புராணங்கிறது உண்மை. ஓகே. சரிங்களா? ம். அதை விட தாண்டி மாணிக்க வாசகர் இருக்க திருவாசகம் வந்து அது ஆமா. உண்மை. இது 2ம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். கடவுள் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு ஆதாரமே ம். கருட புராணம், மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார் எவ்வாசகத்துக்கும் உருக மாட்டாருன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ம். அப்போ இந்த பூலோகத்தில் வந்து மானிட பிறவி எடுத்து நீ நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வாழணுங்கிறது கர்மா தான் தீர்மானிக்கப்படுது. ஓகே. கர்மா நிறைய பண்ணிட்டேன், நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ம். சரிங்களா? ஆனால் இங்கே மாற முடியாதுல்ல. ஓகே. வாங்கி வந்த கர்மாவே அதுதானே. கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ம். அப்போ சொர்க்கமும் நரகமும் இங்கே செய்கிற விஷயத்தை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. பண்ண வைக்கிறதும் கர்மா தான். ஓகே. சார் நம்ம பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கருட புராணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், பாவம் செஞ்சால் வந்து என்ன மாதிரியான தண்டனைகள் வந்து நரகத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு. நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம படத்திலே பார்த்துருக்கோம். ஸோ பொய் சொன்னோம் அப்படின்னா வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறது, நாக்கை கட் பண்ணுறது, எருமை மாடுகளை விட்டு மிதிக்க விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தண்டனைகளாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. இது உண்மையா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா சொர்க்கத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்? அதுதான் இங்கே தெரிஞ்சிருது இல்லை நமக்கு. ம். இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு வயசானவர் இருந்தார். அவர் அந்த ஊரில் அவர் தான் தலைக்கட்டு. ம். ரொம்ப ஃபேமஸான மனுஷன், தலைக்கட்டு, ஒரு நாட்டாமை மாதிரி உள்ளவர். ம். அந்த ஊரில் விசேஷம் நடக்கும் போதெல்லாம் இவர் என்ன பண்ணுவாராம், தான் வச்சிருக்கிற தடியை வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவாராம் ஓகே. அங்கே போய். அப்போ அவர் வந்ததுக்கு சமமாக அது ம். அவர் பயன்படுத்தின இது வந்து அவர் இறந்துட்டார். ம். அப்போ ஊரில் உள்ளவங்க எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு குச்சை வச்சுட்டு வந்தாங்களாம். ஓகே. என் வீட்டுக்கு என்ன வந்துச்சோ அதை தானே நான் திரும்ப கொடுக்க முடியும். இப்போ என் வீட்டில் நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன், நீங்கள் 1001 ரூபா மொய் எழுதிருக்கீங்கன்னா திரும்ப ரிட்டன் 1501 எழுதலாம். ம். அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்காக லட்சத்தை கொண்டாந்து செஞ்சிட முடியாது இல்லை. ஆமா.
அதுக்கு பிறகுதான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா, நம்ம கருவத்துல இருந்திருக்கிறோம், தலகணத்துல இருந்திருக்கிறோம், நம்ம பிரேதத்தை எடுத்து போடக்கூட ஆள் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. யாரும் ஆன்மா வருத்தப்பட்டிருக்கு, நம்ம செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி. இப்போ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடக்கிற துஷ்மரணமும் புண்ணியலோக ஆத்மாவும் தான். ஒரு மனிதன் வந்து இறந்துட்டாக்க ஊரே அழுவணுமா. அந்த மாதிரி நம்ம ஊரில் நிறையா நடந்திருக்கு. எம்ஜிஆருக்கு, அது மாதிரி புரட்சி கலைஞருக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கெல்லாம் உலக நாடுகளே எழுதிருக்காங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்களேன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு புண்ணியலோக ஆத்மாவில் வரும். ஓகே, இவன் ஏன்டா இன்னும் இருக்கிறான், இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குதுன்னு சில பேர் இது வாங்குற திட்டு வாங்குறாங்க இல்லையா, அது அவன் நரகத்துக்கு போக வேண்டியது. ஓகே, புரியுதுங்களா? இவெல்லாம் எதுக்கு இருக்கணும், இவெல்லாம் செத்து தொலைஞ்சிட்டா தேவையில்ல. அந்த ஊரே இவனை வந்து பார்த்தா ஒரு ஒரு வெறுப்பு தன்மையிலே இருக்கும். இவன் ஏதாவது இடக்கு முடக்கா பேசுறது, இல்லை அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கறது, கெடுதலை கொடுக்கறது. அப்போ இங்கே இருக்கும்போதே தான் வந்துடுது. இதில் ஒரு சில பேர் இந்த வீடு வந்து எனக்கு வந்து நரகத்துக்கு சமம்னாலும் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கு. நரகத்தில் குடியிருக்கிற மாதிரி இருக்கேன், அவ்வளோ தொந்தரவுகள் இருக்குன்னு. கருடப்புராணம் மேலே தான் நடக்குதுன்னு இல்லை, இங்கேயே நடக்குது. நிறைய சித்திரவதை அணிவிக்கிறேன், நிறைய கஷ்டத்தை அணிவிக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை, இந்த வீடு எனக்கு நரகம் மாதிரி இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? சில பேர் நான் வாங்கி வந்த வரம் எனக்கு கிடைச்ச புருஷன் மாரி யாருக்கும் கிடைக்கல, எனக்கு கிடைச்ச மாமனார் மாரி யாருக்கும் கிடைக்கல, எனக்கு கிடைச்ச சொந்த பந்தம் மாதிரி, அதையும் நம்ம கேட்டிருக்கோம். ஆமாம், நல்ல குடும்பம் அமையுது, கெட்ட குடும்பமும் அமையுது இல்லைங்களா? இந்த சொர்க்கமும் நரகமும் இங்கே வாழும்பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், பொதுவாக இந்த கர்மா அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக கழிக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய புண்ணியங்கள், தான தர்மங்கள் வந்து செஞ்சோம், அதே மாதிரி காசி ராமேஸ்வரம்னு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது வந்து பாவ கணக்கில் இருந்து அதை குறைக்கிறதுக்கு புண்ணிய கணக்கில் அதிகரித்தோம் அப்படின்னா இது குறையுமா சார் கர்மா? இது குறையும். எப்படின்னா இது ஒரு சோக்கு மாதிரி இருக்கும். ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க. என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆகி 10-12 வருஷம் ஆகுது, குழந்தையெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், குழந்தையெல்லாம் இல்லை, ஆஸ்பத்திரியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நீ ராமேஸ்வரம் போயிட்டு வா, உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கும்னு பக்கத்தில் இருக்கிற அம்மா சொல்லுது. எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம் தாங்கன்னு அது சொல்லுது. ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் குழந்தை பிறக்கணும்னு இது சொல்லுது. ஆனால் அது சொல்லுது நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எனக்கு ராமேஸ்வரம் தான் அப்படின்னு. இப்போ ராமேஸ்வரம் காசியில் போய் கரைக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை, கர்மாக்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் முழுமையாக அதில் தீர்வு கிடைக்குமான்னா இல்லை. ஓகே, சரிங்களா? எந்தெந்த கர்மா குறையணும் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு உயிரை வந்து ஒருத்தன் துன்புறுத்தி அதை வந்து வேற மாதிரி கொண்டுடுறாங்கன்னா அந்த கர்மாவை போய் நீங்கள் ராமேஸ்வரத்துலேயோ காசிலேயோ கரைக்க முடியாது. அது கர்மாவில் ஸ்ட்ராங்கான கர்மா. இப்போ தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு கர்மா வேற மாதிரிங்க, தெரியாமல் செய்கிற தப்புக்கு கர்மா வேற மாதிரி. தெரிஞ்சே ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அது எப்படி சாத்தியப்படாது? அதில் நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், ராமேஸ்வரத்தில் குதிச்சா சரியாயிடுமா? இல்லை காசிக்கு போயிட்டு வந்தால் சரியாகாது. தெரிஞ்சு பண்ணுற தப்பு வேறு, தெரியாமல் பண்ணுற தப்பு வேறு. ஓகே சார். ஸோ அப்படி நம்ம சில சொல்கிறது கேட்டிருக்கோம், நான் இந்த ஜென்மத்தில் வந்து யாருக்கும் நான் எந்த தீங்கும் செய்யலை, ஆனால் எனக்கு மட்டுமே பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம். அப்படி நம்ம பார்க்கும்போது நீங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணுங்கள், அந்த பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அன்னதானம் பண்ணலாம். அது நிறைய காசு இருக்கிறவங்க சாப்பாடு போடலாம். நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன், என்னால் பண்ண முடியலன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற தானங்களில் வந்து யாருக்கு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா கேட்க திறனற்ற உயிருக்கு. ஓகே, அதுதான் பெஸ்ட்டுங்கிறான். கேட்க திறனற்ற உயிருக்கு தன்னுயிராக பாவிச்சு நீ அன்னதானமோ அதுக்கு உண்டான உதவிகள் பண்ணும்பொழுது கடவுளுக்கு நிகரானவனாக மாற. இப்போ எப்படின்னா நமக்கு எல்லாமே கடையில் அரிசி பருப்பு இதெல்லாம் கிடைக்குது. இப்போ காட்டில் இருக்கிற குரங்கு, யானை, சிங்கம், புலி இவங்களுக்கெல்லாம் யார் படி அளக்குறான்னா இறைவன் தான் படி அளக்குறான். நம்மளா கொண்ட கொடுத்துட்டு வரோம் இல்லை. அப்போ வாயில்லா ஜீவராசிகளுக்கு, கேட்க திறனற்ற உயிருக்கு கேட்டு கொடுக்கறது வந்து தானமே இல்லை. நீ கேட்காம செய்கிறா பேர் அதுதான் தானம். கேட்க திறனற்ற உயிருக்கு ஒன்றால் முடிஞ்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எறும்பு எடுத்துக்கலாம். எறும்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ அச்சு வெல்லம் வாங்கி அந்த எறும்பு புத்தில் வச்சிங்கன்னா அது ஆயிரக்கணக்கான எறும்புக்கு உணவளிச்சதுக்கு சமம். அன்னைக்கு கடவுளோட வேலை மிச்சம். என்னடா நம்ம செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்கிறானே, இவன் கர்மாவுக்கு டிக்க போடு. புரியுதுங்களா? இப்போ மட்டும் கர்மா ஒரு 100% இருக்குன்னா 1000 உயிர்களுக்கு இவர் அன்னதானம் ஒரு எறும்பு புத்தில் கொண்டு போய் வெள்ளம் வச்சு அன்னைக்கு அந்த கடவுளோட வேலை மிச்சம் தானே. அப்போ இவனை வந்து கரெக்டாக நோட் பண்ணுறாரு, நம்ம செய்ய வேண்டிய வேலையை இவன் செஞ்சுருக்கான். ஓகே, கர்மா நிறைய இருக்குது, சரி பாதி ஓகேப்பா அப்படின்னுறாரு. அப்போ இந்த அன்னதானங்கள் பண்ணினதுக்கு பிறகு சில விஷயங்கள் பண்ணினதுக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும். அங்கே தான் கர்மாவில் டிக்கு விழுந்துருச்சு. அப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள், அடுத்த கட்ட வேலைகள், ஒரு நிம்மதி ஏற்படுறது, ஒரு நல்ல நட்பு வட்டாரங்கள் ஏற்படுறது, பணங்காசுகள் பழங்குறது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, சரிங்களா? நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா
அது ரிட்டனாக பிரபஞ்சம் பந்தை நம்ம சவுத்தில் எரிஞ்சோம்னா திரும்ப வருது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் 50 ரூபா நீங்கள் செலவழிச்சிங்கன்னா அது உங்களுக்கு 50,000 கூட திரும்ப வரலாம். ஓகே, இதுதான் விஷயம், இதுதான் கர்மா. Okay. கடவுள் உங்களை நோட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கடவுள் செய்கிற வேலையை நீங்கள் செய்யணும். ஓகே, அப்போ நோட் பண்ணுவார். ஓகே சார். சார் நம்ம நிறைய கர்மாக்கள் நிறைய விதத்தில் வரும் ஒரு மனிதருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். தோஷம் கூட கர்மா தான் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு பெண்களால் தோஷம் ஏற்படுத்திருக்கலாம், இன்னொருத்தர் கர்ப்பிணி பெண்களால் தோஷம் ஏற்படுத்திருக்கலாம், இல்லை முன்னோர்களால் தோஷம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான ஒவ்வொரு தோஷத்துக்கும் அதற்கான நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்கல்ல. ஸோ மாந்திரிகத்தில் அப்படி நிவர்த்திக்கான பலன்கள் ஏதாவது இருக்கா சார்? அதாவது என்னை பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் குறைஞ்சது ஒரு 100கணக்கான தோஷங்களை, ஒரு 100கணக்கான கருமாக்களை போக்கும். நம்ம ஏற்கனவே இதை பதிவிட்டிருக்கேன். நாளைக்கு கசாப்பு கடைக்கு போகிற ஆட்டையோ மாட்டையோ பேரம் பேசாமல் விலைக்கு வாங்கி அந்த உயிரை காவந்து பண்ணலாம். இப்போ முதலே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, கேட்க திறனற்ற உயிருக்கு தானம் பண்ணலாம். கேட்க திறனற்ற உயிருக்கு தானம் பண்ணுறதுக்கே உனக்கு பாதி கருமா போகுதுன்னா, அந்த கேட்க திறனற்ற உயிரை காவந்து பண்ணும்போது அதுக்கு மறுபிறவி கொடுக்குறாங்க. இப்போ ஆக்கல் அழித்தல் காத்தல் எம்பெருமான் ஈசன்கிட்ட தான் இருக்கு, ஒரு மனிதனுக்கிட்ட இல்லை. அப்போ அந்த ஒரு மனிதனாக இருக்கிறவன் அதுக்கு மறு உயிர் கொடுக்குறான், கடவுளுக்கே நிகராக மாறிடுறான் இல்லையா. அப்போ டோட்டல் கருமாவும் டோட்டல் தோஷமும் நீங்கிறதா ஒரு ஐதீகம். அப்படி பண்ணலாம். ஓகே சார். சார் நம்ம அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற நம்ம இந்த சொசைட்டியில் நான்வெஜ் சாப்பிட்டா பாவ கணக்கில் வரும், நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு புண்ணிய கணக்கில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். சார் நான் வாரத்தில் ஒரு நாள் இல்லை டெய்லியும் எனக்கு நான்வெஜ் சாப்பிட்லன்னா எனக்கு அந்த நாளே ஓடாது அப்படின்னு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இது நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாவ கணக்குகள் ஏறிட்டே போகுமா? நான் சமீபத்தில் காசி போயிருந்தேன். அப்போ காசியில் போய் நான் ஒரு 5 நாள் தங்கியிருந்தேன். 5 நாள் தங்கியிருக்கும் பொழுது சில அகோரிகள் எனக்கு பழக்கமானாங்க. அப்போ அதில் ஒரு 3-3.5 அடி இருப்பார் ஒருத்தர். நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும். ஒரு உருண்டை அளவு சப்பாத்தி மாவு, ஒரு கைப்பிடி அளவு சப்பாத்தி மாவு அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வரும்போது பாதி எரிஞ்ச நிலையில் இருக்குது பிரேதம். அதை சாப்பிட்றாரு அவர். அந்த சப்பாத்தி மாவில் தொட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே சாப்பிட்றாரு. அப்போ நான் அவரை கூப்பிட்டு கேட்குறேன், இனி அப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு. நான் பண்ணுறது தப்பு கிடையாது, நீங்கள் பண்ணுறது தான் தப்பு. என்ன அவர் சொல்கிறாருன்னா, செடிகளுக்கும் உயிர் இருக்குது, அதுலேருந்து காய்க்கிற காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்றீங்க, அதுவும் பாவம். ஆடு மாடுகளை கொன்று சாப்பிட்றீங்க, அதுவும் பாவம். இது எரிஞ்சு சாம்பலாக போகுது, யாருக்கும் பயனில்லாத ஒரு விஷயம். அந்த சாம்பல்னால எதுவுமே கிடைக்க போதில்லை யாருக்கும். அது எரிஞ்சு சாம்பலாக போகுது, அதை நான் சாப்பிட்றேன். அவர் காய்கறி சாப்பிட்றதே கர்மான்றாந்தாள் சார். அப்புறம் எப்படி சார் நம்ம இல்லை சொல்கிறேன், அதுக்கும் உயிர்னு ஒன்று இருக்குங்கிறாரு. இப்போ ஒரு உயிர், 2 உயிர், 3 உயிர், 4 உயிர், 5 உயிர், 6 உயிர் கொண்டு வர்றோம் இல்லையா. அப்போ தாவரங்களுக்கு ஒரு உயிர் தானே, அதுலேருந்து விளைகிற அதை நம்ம அந்த செடியை கொன்று தானே சாப்பிட்றோம். அதை உயிராக பாவிக்கிறாங்க அவங்க. நான் எதுக்கு சொல்ல, அகோரியோட கலாச்சார வாழ்க்கையில் செடி கொடியிலேருந்து வரக்கூடிய விஷயங்களையும் அந்த செடியை கொன்று சாப்பிட்றதையும் அவங்க உயிராக தான் பார்க்குறாங்க. அவங்க வெஜ்ஜு கூட சாப்பிட்றது இல்லை, எரிஞ்சு யாருக்கும் பயன் இல்லாமல் சாம்பலாக போகிற ஒரு விஷயத்தை சாப்பிடும் பொழுது எங்களுக்கு எந்த கர்மாவும் இல்லைங்கிறாரு. சரி, யாருக்கும் அது உண்மையும் அதுதான். கொஞ்ச நேரத்தில் அதை கங்கையில் தூக்கி போட்டுருவாங்க, அப்படியே அந்த எலும்பு எரிஞ்சு போனதெல்லாம் தூக்கி, அது யாருக்குமே பயன் இல்லை. இப்போ காய்கறி சாப்பிட்றதே கருமாங்கிறாங்க. இப்போ இதில் என்னதான் இருந்தாலும் நான்வெஜ் விரும்பிகளுக்கு அது கொடுத்து தான் ஆகணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோழியில் என்ன சத்து இருக்கோ அதுதான் கொண்டக்கடையில் இருக்குங்கிறாங்க. சரிங்களா, ஆண்டவனுடைய படைப்பை பார்த்தீங்களா, கோழியில் என்ன சத்து இருக்கோ அதுதான் கொண்டக்கடையில். கோழியை விரும்பாதவங்க கொண்டக்கடலையும், அப்போ இந்த சத்து அவனுக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் 2லையுமே வச்சிருக்காரு. கொண்டக்கடலையிலும் அந்த சத்தை வச்சுட்டாரு, கோழிலையும் அந்த சத்தை வச்சுட்டாரு. இப்போ சிவாச்சாரியர்கள் ஐயமார்கள்லாம் கவிச்சு சாப்பிட்றது கிடையாது, அவங்க கொண்டக்கடலை பருப்பு இந்த மாதிரி விஷயம் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த சத்து வேணும்ல, அதனால தான் அந்த பொருளையும் வச்சுருக்காங்க. இந்த நான்வெஜ்ஜில் என்ன இருக்கோ சைவத்துலேயும் அது இருக்குது. அதனால நீங்கள் என்னை பொறுத்தளவுக்கு அந்த அகோரி பாயிண்ட்லேயே சொல்ல போனால், இது காய்கறி சாப்பிட்றதும் கர்மாத்தான், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதும் கர்மாத்தான். இதில் வள்ளலார் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த 24 மணி நேரத்தில் யார் ஒருத்தர் 1 மணி நேரம் தூங்குறதுக்கு பழகுறாங்களோ அவங்க 200 வருடம் வாழலாங்கிறாரு. சரிங்களா, அது மாதிரி இந்த 3 தர சாப்பாடை பிரித்து, இந்த 3 தரம் சாப்பிட்ற சாப்பாடை பிரித்து ஒரு தேரம் மாத்திரமே சாப்பிட்டால் அது மருந்தாவே மாறும்ன்றாரு. சாப்பிட்றதே சில பேருக்கு அதே சொல்கிறாங்கல்ல, அளவோட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா நஞ்சு. நிறைய இங்கே விஷயங்கள் மாறுபட்டு இருக்கு, நம்ம தான் எதுவும் கேட்குறது இல்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. சித்தர்கள், முனிகள், ரிஷிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சூரிய பகவானை பார்த்தா அதுலேருந்தே எல்லா விஷயமும் கிடைக்குமா. தண்ணி சத்துலேருந்து, நார் சத்துலேருந்து சாப்பிட்டா என்ன இருக்குமோ
அதெல்லாம் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க 5000 வருடம் 6000 வருடம் 4000 வருடம் 3000 வருடம் வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா? இங்கே சாப்பிட்றதும் ஒரு விஷயந்தான், அதை எப்படி பிரித்து சாப்பிடணுங்கிறதும் ஒரு விஷயந்தான், தூங்குறது அதை எப்படி பிரிக்கணும், எந்த மாதிரி தூங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் பேசணும். அதுலேயும் குறிப்பாக அந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுது, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகளை வந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எங்களுடைய நேயர்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.